ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இனி நம்ம என்ன கேம் விளாட போகிறோம்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் தான். இது வந்து ஒரு 5v5 பேட்டில் கேமு. இதில் நம்ம கேரக்டர்ஸை ஸ்விட்ச் பண்ணி விளாட்லாம். ஸோ இந்த கேமோடைய ரூல் சிம்பிள் தான். நம்மளுக்கு ஒரு பங்கர் இருக்கும், ஆப்போசிட் 3 பங்கர் இருக்கும். ஸோ இது பாயிண்ட்ஸு. இதை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு அட்டாக் பண்ணுறதுக்கும் ஆள் இருப்பாங்க. அவங்க நம்மளது அட்டாக் பண்ணுவாங்க, நம்ம இவங்களுக்கு அட்டாக் பண்ணி பாயிண்ட்ஸை குறைக்கிறவங்க. யாருடைய பாயிண்ட்ஸ் கடைசியாக அந்த டைம் மேலே இருக்குல்ல, அது முடியும் போது கம்மியாக இருக்குதோ அவங்க தாங்க வின்னு. இதில் வந்து நிறைய கேரக்டர் டைப்பில் இருக்கும். ஸோ இவங்க வந்து லாங் ஷாட் தூரத்துலேருந்து அடிப்பான். இப்போ நம்ம விளையாடுனது வந்து ஒரு அட்டாக் கேரக்டரு. இதில் வந்து யார் இருப்பாங்கன்னா அட்டாக், டிஃபென்ஸ், லாங் ஷாட், கேம்ப்னுவாங்க அவனை, வைல்டு கார்டு, சென்டர். அட்டாக் வந்து அட்டாக் பண்ணுவான். டிஃபென்ஸ் வந்து நம்ம ப்ளூ கலர் இருக்குல்ல, அதை தாண்டி வர மாட்டான். அட்டாக் வந்து தாண்டி போவான். இந்த கேம்ப் இருக்கிறனால அவனும் அந்தமாரி இந்த ப்ளூ கலர் தாண்டவே மாட்டான். ஆனால் இந்த வைல்டு கார்டை சென்டரும் இது ரெண்டுத்தையும் பார்ப்பானுங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இப்படி தான் கேம் போய்ட்டுருக்குது. இந்த கிராட்டோஸ் மாரி பாருங்க, அடிச்சு ஃபுல்லாக பாயிண்ட்டை லோ பண்ணுறான். ஸோ அங்கே நம்ம டிஃபென்ஸ்க்கு அனுப்பிட்டோம். நம்ம இங்கேருந்தே மொத்தத்தையும் முடிச்சிடலாம். ஸோ வீடியோ பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம டெய்லியும் வீடியோவோட வந்துட்டுருக்கோம். சீக்கிரம் அவ்வளோதாங்க, நம்ம தான் வின்னே தெரிஞ்சு போச்சு. இதில் இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் இருக்குது. நான் வந்து ஏற்கனவே விளையாடிருக்கேன். என்னுடைய பழைய ஐடி வந்து ஃபேஸ்புக்கெலாம் லாகின் பண்ணி தான் வச்சுருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி கேம் டெலீட் பண்ணிட்டாங்க. ஸோ கேமை இப்போ நம்ம சேனலுக்காக திரும்பி இந்த கேமை இறக்கி நம்ம விளையாடுறோம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். ஓகே, இதில் வந்து எம்விபி வந்து நம்ம ஒருத்தனையும் கொல்ல எம்விபி வந்து இந்த கிராட்டோஸ் தான். ஓகேவா? இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நான் ஃபஸ்ட்டு அனுக்கலாம் இந்த அன்லாக் ஆகிடுது. ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வேறு நாட்டுக்காக போவோம். ஸோ இங்கே பாக்ஸ் தரானுங்க, இப்போ ப்ளே பண்ண சொல்கிறானுங்க. இந்த நோட்டிஃபிகேஷன் வேறு. ஸோ இஸ் கேரக்டர் பை கிளிக்கிங் தர் ஐகான், இந்த மாதிரி டிப்ஸ் கொடுப்பாங்க. ஸோ நிறைய இவங்களுக்குலாம் ஸ்பெஷல் அபிலிட்டின்னு ஒன்று இருக்கும். நம்ம தேவைப்படும் போது தான் யூஸ் பண்ணோம், சும்மா யூஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த அக்கா பார்த்தீங்கன்னா ஜெட்டு போட்டு பார்ப்பாங்க, இவன் ஹீல் பண்ணிப்பான் அவனையே. இப்போ நம்ம வந்து இவனாக தான் வச்சு விளாட்றோம். இவன் வந்து என்னுடைய பர்சனலாக ஃபேவரெட்டு, சூப்பராக அடிப்பான் போட்டு. ஆனால் நான் ஒரு அட்டாக் வச்சுருப்பேங்க, சூப்பராக இருப்பான் அவன். இப்போது அவன் இல்லை, அது பழைய ஐடியோட போயிடுச்சு. ஓகே, நம்ம லாங்லேருந்து தூரத்துலேருந்து பட்டார்னு அடித்து அங்கே கிளியர் பண்ணுறோம். ஸோ நம்ம அங்கே 7 ஆள் அனுப்பிச்ச உடனே பியில் ஃபோக்கஸ் பண்ணி ஆனுங்க. ஆனால் நம்ம ஆளுங்க 7 அடிச்சிட்டானுங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இங்கேயே அடிச்சுட்டு இருக்கோம், டிஃபெண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ இவங்க பார்த்துப்பானுங்க டிஃபென்ஸ்லாம். நம்ம வந்து போகலான்னு நினைக்கிறேன். அட்ரா ரொம்ப வந்துட்டானுங்க, நான் போல. ஓகே, நான் இங்கேருந்து லாங் ஷாட்டுக்கு மாறுறேன். லாங் ஷாட்டுக்கு மாதிரி அட்ரா லாங் ஷாட்டு அடிச்சிட்டாங்க. ஆனால் தாத்தா மாதிரிக்கிறான். நான் நிறைய நல்ல லாங் ஷாட்லாம் இருப்பாங்க. நான் இங்கேருந்து என்ன பண்ணுறேன், கேரக்டர் ஸ்விட்ச் ஆகி டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க. இவன் கொஞ்சம் வேஸ்ட்டு தான். இவனை வச்சு ஆடுறதுக்கு அவ்வளோ டிஃபென்ஸ் அடிக்க மாட்டான். ஸோ இதுதான் ஸ்பெஷல் மூவு. போட்டு பறந்து எஸ்கேப் போய் பலர்னு அடிச்சுட்டே இருக்கலாம். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ இவங்க அடிச்சுட்டு இருப்பாங்க. இதை நம்ம முடிச்சோடனே நம்ம டேரெக்டாக கிளம்புறோம். ஓடுறா கேஸ், நம்மளுக்கு ஹெல்த்து கம்மி, அவள்தான் சுட்டானுங்க. நம்ம அடுத்த கேரக்டராக மாற வேண்டியதுதான். இப்போ இந்த கிராட்டோஸ் நம்ம மண்டியனா தான் மாறணும். வாடா அங்கே டிஃபெண்ட் பண்ணோம் கைஸ். அங்கே பார்த்திங்கன்னா நம்ம பங்கர் ரொம்ப லோவாக இருக்குது, பார்த்திங்கன்னா தெரியும். என்ன பண்ணுறோம், நம்ம கேரக்டர் மாறுறோம். இந்த அக்காவை மாறுறோம். இந்த அக்கா லாங்லேருந்து அடிக்குது. அட்ரா கைஸ். அப்புறம் ஐபிஎல் வருது. நீங்கள் என்ன டீமுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். அப்புறம் என்ன நல்ல கிரிக்கெட் கேமாக இருந்தால் சொல்லுங்கள். ஏன்னா ஸ்வைப் அடித்தாலே அவுட் ஆயிடணும், அந்த மாதிரிலாம் வேணாம். கொஞ்சம் நல்லா டஃப்பாக ஒரு ஹை ஸ்கோரிங்காக இருக்கிற மாதிரி நல்ல கிரிக்கெட் கேம் சொல்லுங்கள். ஸோ அதை நம்ம ட்ரை பண்ணலாம். வேறு எந்த கேமாக இருந்தாலும் சொல்லுங்கள். கிரிக்கெட் கேம் தானே கேட்கல, எந்த நல்ல கேமாக இருந்தால் சொல்லுங்கள், நம்ம ட்ரை பண்ணலாம். உங்களுக்கு பிடிச்ச கேமும் சொல்லுங்கள், நான் அதோடைய ரிவ்யூ சொல்கிறேன். ஆடா, ஒன் ஆஃப் மை ஃபேவரட் கேம். இவன் பார்த்தீங்கன்னா இந்தமாதிரி லாக் போட்டுருவான், அதுதான் அவனுடைய ஸ்பெஷல் மூவு. ஸோ மேபி இவன் நம்மளுக்கு கிடைக்கிறானான்னு பார்க்கலாம். டெய்லி ரிவார்ட்ஸில் மேபி கிடைக்கலாம், இல்லைனா செஸ்ட்டில் கூட கிடைப்பான். திரும்பவும் இவன் தான் எம்பிபி, இவன் தான் சூப்பராக ஆடிருக்கான் இன்றைக்கி. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து 5 கில் எடுத்துருக்குறோம். ஃப்ளாக் ஸ்ட்ரீக் 3. எம்பிபி வந்து இவன் தான் மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர். ஓகே, நம்மளுக்கு புதுசாக ஒரு ஆள் கொடுத்துக்கிறானுங்க. இந்த டிஃபென்ஸ் தான்.
இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா டெக்கில் போயிட்டு ஏதோ பண்ண சொல்கிறானுங்க. இந்த டிஃபென்ஸ் சைடு ஏற்றுட்டுண்டா யூஸ் கொடுத்து யார் இவருக்கு பதிலாடி இவன் லாங் ஷாட்ரா பேசி. இப்போ நம்மக்கிட்ட வந்து ஒரு ப்ராப்பரான டீம் இல்லை பார்த்தீங்கன்னா. அட்டாக்கு டிஃபென்ஸ்னு கண்ணா பின்னான்னு கொடுத்து வச்சுருக்கானுங்க. நம்ம வந்து ஃப்யூச்சரில் எல்லா டைப்பையும் அன்லாக் பண்ணி அட்டாக்னா ஒருத்தவங்க தான் இருக்கணும், டிஃபென்ஸ்னால் ஒருத்தவங்க இருக்கணும், கேம்ப்பாக இருக்கணும், வைல்டு கார்டு சென்ட்ரு கரெக்டாக இருக்கணும். இங்கே நமக்கு வந்து கொஸ்ட்லாம் கொடுத்துருந்தானுங்க, அதெல்லாம் நம்ம க்ளைம் பண்ணிக்கலாம். ஓகே சீக்கிரம்டா அடுத்த மேட்ச் போயாச்சு. ரெட் பங்கர் ஐக்கோன் இதெல்லாம் டிப்ஸுங்க. அங்கே கிளிக் பண்ணால் நம்மளுக்கு அங்கே அட்டாக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ நம்மளோட பெரிய பெரிய ஆளுங்க தான் நமக்கு முதல்ல அனுப்புவானுங்க. ஸோ அவனுங்களை அடிக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு இவனாக தான் நம்மளை அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ வேணா நம்ம மாற்றிக்கலாம். இப்போ மாற்றி ஆடலாங்க. அதுதான் ஸ்பெஷல். இதில் ஒரு கேரக்டர் வச்சு ஆடு. ஸோ புதுசாக வந்துனால இந்த டிஃபென்ஸ் வச்சு உங்களுக்கு ஆடி காட்டுறேன். இவன் வேஸ்ட்டுங்க. ஏன்னா இவனுக்கு வந்து அந்த லாங் ஷாட்டே பரவாயில்ல. அவன் டேமேஜ் நிறைய எடுப்பான். இதான் பாருங்க, நான் எவ்வளோ அடி அடித்தேன். அவன் பவர் யூஸ் பண்ணிட்டான். ப்ளீஸ் நம்மக்கிட்ட டிஃபென்ஸ் இல்லை, அதுதான் மெயினு. ஸோ நம்ம அட்டாக் வச்சு தான் எல்லா மேட்சும் ஜெயிச்சிட்ருக்கோம். டிஃபென்ஸ் இல்லை. ஸோ நம்மளுக்கு வைல்டு கார்டு சென்டர் இருந்தால் நம்மளுக்கு டிஃபென்ஸ் இன்னும் சூப்பராக வரும். செத்துட்டான். நம்மளுக்கு வைல்டு கார்டு டிஃபென்ஸ் கார்டு நம்மளுக்கு கூடிய சீக்கிரம் கிடைக்கணும். ஸோ இந்த கேமோடைய வியூஸ், இந்த வீடியோடைய வியூஸை பொறுத்து இதோடைய பார்ட் 2 போடுவேன். ஓகே நம்ம வந்து இப்போ அட்டாக் மாறுறோம். அங்கேருந்து பட்டு அடிக்கணும். அவன் டிஃபென்ஸ் பார்த்துப்பான். நம்மளுக்கு அவன் கண்ட்ரோல் பண்ண தெரியலனாலும் அவனே நல்லா கண்ட்ரோல் பண்ணிப்பான். ஓகேவா சென்ட்ரி இது பாருங்க, ஆப்போசிட் டேன் வந்துட்டான். ஸோ நம்ம வந்து ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் ஸ்பெஷல் மூவ் யூஸ் பண்ண மாட்டேங்கிறேன் பாருங்க. ஓகே அட்ரா கைஸ் கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. வந்துட்டானுங்க எல்லோரும் அட்டாக் சொல்லிட்டு சென்ட் பண்ண வந்துட்டாங்க. நம்மக்கிட்ட ஒரே ஒரு சென்டர் தாங்க இருக்குது. இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரி இருக்குல்ல, அது ஒரு தான் சென்டர். நமக்கு ஒரு வைல்டு கார்டு தேவை. வைல்டு கார்டு வச்சுன்னா நம்ம வந்து ஒரு இந்த டேன் தான் ரிமூவ் பண்ணுறது எனக்கு ஐடியா. ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் இது கம்மியாக இருக்குதுங்க. ஆனால் சொன்ன உடனே நம்ம ஃப்ராக் அடிக்கலை. MVP வந்தான். ப்ளே 4 பேட்டல்ஸ் இந்த மாதிரிலாம் கிடைக்குங்க. குவெஸ்ட்டு வச்சு தான் நான் டிஃபென்ஸ்லாம் சூப்பராக வச்சுருப்பாங்க. ஒரு டிஃபென்ஸ் கேரக்டர் வச்சுப்பேன். இல்லை நான் டிஃபென்ஸ் வச்சு தான் விளாடுவேன். மெடூசான்னு ஒரு கேரக்டர் நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு மெடூசா ஃப்ராக்னு போடுங்க. ஸ்டாச்சு ஆகிறது தான் பவரு. எப்படின்னா ஒரு பீம் மாதிரி வரும், அதை வச்சு அடிச்சுங்க ஈஸியாக. நம்ம ரிவார்டை கலெக்ட் பண்ணலாம். இந்த செஸ்ட்டை இதில் கார்டு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க. புதுசாக சிப்ஸு டேடி இம்பேக்ட் சூட்டா இதெல்லாம் எதுக்குடா? ஓகேங்க ரிவார்டுனா நான் தரேனுங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து டே டு டே ரிவார்டு கிடைக்கும். ரேட்டிங் கொடுக்க சொல்கிறீங்களா டேய்? இந்த நேரத்தில் கேட்பானுங்க இவனுங்க. ஏன்டா? ஓகே நம்ம போய்ட்டு பாஸில் போய்ட்டு பார்த்தீங்கன்னா பாஸ்லேயே நம்மளுக்கு ரிவார்டு இருக்கும். ஆனால் காசு கொடுத்தா அன்லாக் பண்ணணும். நமக்கு ஃப்ரீயாக இருக்காது, அது வந்து ரிவார்ட்ஸில் இருக்கும். ஓகே க்ளப்பில் வேணால் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ ப்ளே பண்ணலாம். இருங்க அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் இருக்குது அதெல்லாம் பார்த்துட்டு போயிடலாம். வாங்கடா செஸ்ட்லாம் நாங்கள் கொஞ்சம் ஓப்பன் பண்ணிட்டுருக்கேன். ஸோ நம்மளுக்கு புதுசாக கேரக்டர்லாம் கிடைக்கல. அவங்கள அப்கிரேட் பண்ணுறது தான் முதல்ல தரணுங்க. ஸோ நம்ம அடுத்த அரேனாவை அன்லாக் பண்ணால் தான் நம்மளுக்கு கிடைக்கும் போல். இந்த அரேனா வரை கேரக்டர்ஸ்லாம் இவனுங்க தான். நானும் செஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணிட்டு கேம் விளாட்லான்னு போயிட்டேன். ஓகேவா அட்டாக்கர் வந்து டிஃபென்ஸ் பண்ண மாட்டாங்க அதிகமாக. அவங்களுக்கு அவ்வளோ டிஃபென்ஸ் இருக்காது, டிஃபென்சிவ் பவர். சொன்னால் பண்ணுவான். ஓகே நம்ம வந்து இந்த கேரக்டராக தான் நம்மள. ஓகேங்க நான் வந்து கிளம்புறேன். இல்லை நம்ம பியில் வந்து அட்டாக்கர்ஸ் செட் பண்ணிட்டோம். ஸோ 4 பேரில் எத்தனை பேர் போகிறாங்கன்னு பார்க்கலாம் முதல்ல. வாங்கடா அங்கே பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் இருக்கான் பாருங்க. இப்போ 2 டிஃபென்ஸ் அவன் டிஃபென்ஸ் ஸ்டேட் பண்ணிட்டான். ஸோ அவனே போய்ட்டு அட்டாக்கில் அடிச்சிடுவான். இவன் டிஃபென்ஸ் தான் இது பண்ணுறான். டிஃபென்ஸ் காலை செட் பண்ணி வச்சிட்டான். ஆனால் இது வேஸ்ட் இந்த கேரக்டரு. எப்படி சொல்கிறேன்னா அது அம்பு மாதிரி விடுங்க, அது டேமேஜே கம்மியாக இருக்கும். அது ஆமோ அந்த இது இதில் அது கம்மி. நம்மளுக்கு 33 ஆமோ இருக்கும், அது கம்மியாக இருக்கும். சரி நம்ம பார்த்தீங்கன்னா பட்டுன்னு எல்லாரையும் அடிச்சிட்டு இங்கே டிஃபென்ஸ்க்கு வந்தால் இங்கே நம்மளை குறைச்சிட்டு இருக்கானுங்க.
ஸோ அவனுங்களை அடிக்கிறதுக்கு நான் வந்து டிஃபென்ஸ் வந்துட்டேன். ஸோ அவங்க அட்டாக் நம்ம ஆள் சென்ட் பண்ணிட்டோம். அவனுங்களே ஆட்டோமேட்டிக்காக போயிடுவானுங்க. ஓகே, இப்போ நம்மளுடைய இந்த பங்கரை முடிச்சிட்டானுங்க. ஸோ அவன் பி மட்டும் முடிச்சிட்டா நமக்கு பிரச்சனையாயிடும். ஸோ அதுக்குள்ளே அவனை பட்டுன்னு முடிச்சு தள்ளிடலாம். அட்ரா அவனை நான் பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிட்டேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஸோ அவனுங்க சி அடிக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ நம்ம சமாளிச்சிடலாம் டிஃபென்ஸ் வச்சு. நம்ம முன்னாடிலாம் வீடியோவில் அங்கங்கே நிறுத்தி நான் பேசிட்டு இருக்கும்போது, ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் நிறுத்தலை. ஏன்னா அந்த கேம் அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ இந்த அக்கா தான் எம்விபி வந்துச்சா, 4 ஃப்ராக் எடுத்துருக்கோம். ஓகே கேஸ், வீடியோ பார்க்குறதுலாம் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இதெல்லாம் தான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்ஸ். ஓகே, இதோடா ஸ்கின்னா? ஆமாம், ஸ்கின்னு ஒரிஜினல் கிராட்டோ ஸ்கின் தரானுங்க. ஓகே, நான் டிஸ்கார்ட் பண்ணிட்டு போகிறேன்டா. இதெல்லாம் ஏன்டா காசு கொடுத்து வாங்குவா? வீடியோடைய எண்டுக்கு வந்துட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் உங்கள்கிட்ட விடை பெறுவது நிஷித் தமிழ் கேமிங்.